ஆன்மானா என்ன? அது உடலை விட்டு போகும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் தேட 1907 ஒரு டாக்டர் ஒரு வினோதமான சோதனை பண்ணாரு. அவர் தான் டாக்டர் டன்கன் மெக்டூகல். இந்த டாக்டர் என்ன பண்ணார்னா, இறக்கும் தருவாயில இருந்த 6 நோயாளிகளை தேர்ந்தெடுத்தாரு. அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய தராசு வச்ச படுக்கையில படுக்க வச்சாரு. எதுக்கு தெரியுமா? அவங்க இறந்த உடனே அவங்க உடலோட எடை எவ்வளவு குறையுதுன்னு பாக்குறதுக்காக. ஏன்னா டாக்டர் மெக்டூகல் என்ன நம்பினார்னா, உடலை விட்டு ஆன்மா வெளியேறும் போது அந்த ஆன்மாக்கு ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த முழுசா நம்பினாரு. சரி, இந்த சோதனையோட முடிவு என்ன? இந்த 6 பேர்ல ஒருத்தர் இறக்கும் போது அவருடைய எடை திடீர்னு 21 கிராம் குறைஞ்சதை கவனிச்சாரு. இந்த 21 கிராம் தான் அந்த நபரின் ஆன்மாவின் எடைன்னு அப்படின்னு மெக்டூகல் முடிவு பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஆன்மா உடலை விட்டு போகும்போது அதோட எடையும் எடுத்துட்டு போகுது. சரி, இது அறிவியல் உலகம் ஏத்துக்குச்சான்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அறிவியல் உலகம் இதை ஏத்துக்கவே இல்ல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வெறும் 6 பேரை வச்சு ஒரு உலகளவிய முடிவுக்கு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. 6 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் 21 கிராம் குறைஞ்சிருக்கு. மத்தவங்களுக்கு வேற வேற அளவுல குறைஞ்சிருக்கு. ஒருத்தர் இறக்கும் போது உடம்புல இருந்த வியர்வை, மூச்சு காத்து, உடல் திரவங்கள் எல்லாம் வெளியாகும். அதனால கூட எடை குறைய வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த 21 கிராம் ஆன்மாவின் எடை அப்படின்னு சொல்றத ஒரு அறிவியல் உண்மைன்னு யாரும் ஏத்துக்கல. இது ஒரு சுவாரஸ்யமான கதை, அவ்வளவுதான். சோ ஆன்மாவுக்கு எடை இருக்கா இல்லையான்னு இன்னும் நமக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி வினோதமான சோதனைகள் நம்ம உலகத்துல நடந்திருக்கு.